Hi everyone, welcome to VLearn channel. இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.12 அதுதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.12. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் 11th சம்ல சொல்லியிருப்பேன். அதே திருப்பி சொல்றேன். ஆர்த்தோகோனல் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நான் சிங்குலர்னா என்னது? நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கணும்? ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் அது நான் சிங்குலரா இருக்கும். நான் சிங்குலரா இருக்கணும். அப்பதான் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அந்த இன்வர்ஸ் அதோட டிரான்ஸ்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இந்த சம்ல நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம். இன்வர்ஸ் டிரான்ஸ்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம 11th சம்ல யூஸ் பண்ணிருக்கோம் ஆர்த்தோகோனலுக்காக. ஆனா இந்த சம்ல நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனால A டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ். அதை வச்சு நம்ம ஆர்த்தோகோனல்ல வச்சு போட போறோம் சம். ஓகேவா? பார்க்கலாமா? 12th சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.12. இந்த சம்ல A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆர்த்தோகோனல்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? A மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ். இதுவும் யூஸ் பண்ணிருக்கோமா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். இப்ப ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்வர்ஸ். ஏ இன்டு ஏ டிரான்ஸ்வர்ஸா அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏ மேட்ரிக்ஸ் first 1/7 6 d2 minus 3 minus 2 c a 6 3. இப்ப திருப்பி 1/7 வரும். இப்ப நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் கூட மல்டிப்ளை பண்றோம். இப்ப டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி எழுதுவீங்க? இது அப்படியே எழுதுவீங்க 1/7. டிரான்ஸ்ஃபர்ஸ்னா ரோவா காலமா எழுதுவீங்க, காலமா ரோவா எழுதுவீங்க. நான் காலமா ரோவா எழுதுறேன். ஓகே, இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மூணு காலத்தையும் ரோவா எழுத போறேன். ஓகேவா? ஓகே, 6 d2 minus 3 minus 2 c a 6 3. இது டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணா 1/49 வருமா? 49 7 7 49. இப்ப இது அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணணும். நம்ம கீழே தனியா பண்ணலாம் ஸ்டெப். இப்ப இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 3 into 3 3x3 மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால இந்த I3 போடுறேன். இப்போ 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் I3. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது 49 ஆகிடும். இப்போ மல்டிப்ளேஷன் பண்ண போறோம். இந்த ரோவை வச்சு இந்த மூணு காலத்தையும் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கு அங்கே இடம் பத்தாது, அதனால இங்க வந்தாச்சு. ஓகே, 6 6 36 minus 3 மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் 9. ஏ இந்த ஏ இருக்கு இல்லையா? இந்த ஏவை ஏவோட மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் கிடைக்குது. ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ பாருங்க. பி பி 6 6b எழுதலாமா? -2. சாரி, நம்ம செகண்ட் ரோக்கு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் பண்ணா ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம், மறந்துடாது. 6b 6bன்னு எழுதலாம். -3 -2 -3 -2 plus 6 a 6 plus 6a. ஓகே, அடுத்து பாருங்க. 6 2s are 12 -3c -3c a 3 plus 3a இப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ வச்சுக்கிறோம், 3 காலத்துக்கும் எழுத போகிறோம். B6 இது வந்து 6Bன்னு எழுதலாமா? -2 3 + 6 6A 6Aன்னு எழுதலாமா? B6 சாரி BB B ஸ்கொயரா, அதுக்கப்புறம் பாருங்க BB B ஸ்கொயர் -2 -2 + 4 6 6 36 B தேர்ட் காலம் பண்றோம். ஓகேவா? B2 2B அப்படின்னு எழுதலாம். -2 -3 -2Cன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் 6 3 18 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ வச்சு 3 காலத்துக்கும் 6 2s are 12 3 -3C + 3A. ஓகேவா? 2B -2C + 3 6s are 18. ஓகேவா? Three 6s are 18. Next 2 2s are 4 + C square + 9. ஓகேவா? நம்ம 1/49 இந்த மேட்ரிக்ஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். 49 சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷனா வரும். பாருங்க, நீங்களே பாருங்க. 36 + 9 என்ன எழுதலாம்? 45 + A square. நெக்ஸ்ட் அது அப்படியே எழுதுங்க. 6B + 6 பாருங்க, 6B + 6 + 6A. ஓகேவா? இது அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் 12C அப்படியே எழுதுங்க. 12 - 3C + 3A. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே 6B + 6 + 6A. அடுத்து B square + 36 + 4 40. 2B - 2C + 18. ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் 12 - 3C + 3A. அப்புறம் 2B - 2C + 18. 4 + 9 13 + C square. ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம ஏற்கனவே ஈக்குவல்டி I ஸ்கொயர் I³ ஈக்குவலா வச்சிருக்கோம் இல்லையா? I³ ஈக்குவலா இருக்கா? ஓகே, உங்களுக்கு தெரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இந்த 49 அந்த I³ இருக்குல்ல, அந்த பக்கம் கூட்டு போகணும். ஓகேவா? I3 இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போகணும். 49 பண்ணலாமா? 45 + A square 6B + 6 + 6A. Okay, 1 minute. அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது I3 இந்த I3 இருக்கு இல்லையா? இந்த I3 எடுத்துட்டு இந்த 49 அங்க எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போலாமா? இந்த 49 இங்க எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போலாம். 49
யூனிட் கியூப் என்னது 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? பாத்தீங்களா இந்த 49 அங்க போயிடுச்சு, டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் போயிடுச்சு. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு சைனுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை டிவிஷனா மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனா மாறும். இப்ப நம்ம இந்த 49 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? பண்ண என்ன ஆகும்? 49 உள்ள மல்டிப்ளை பண்ணா 49 0 0 0 49 0 0 0 49 அப்படின்னு நம்மளுக்கு வருமா? வருமா? கரெக்டா? ஓகே. இப்ப நம்மளுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் மற்றதுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவல் டு பண்ணி ஆகணும். 45 plus a square அதை நம்ம 49 எழுதலாமா? ஈக்குவல் டு 49. ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கிறது எல்லாம் எழுதுங்க. 6b plus 6 plus 6a 0 கிடைக்குதா? அடுத்து 12c minus 3c plus 3a equal to அதுவும் 0 கிடைக்குதா? b square plus 40 49 கிடைக்குதா? அப்புறமா 2b minus 2c plus 18 அது 0 கிடைக்குதா? அதுக்கப்புறம் 13 plus c square equal to 49 கிடைக்குதா? ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இதுல கிடைச்சது. நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது எல்லா ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி நம்ம a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்லாம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு a plus b a plus c b plus c இதெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில நம்ம a b c கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 45 இருக்கு இல்லையா, 45 plus a square is equal to 49 இருக்கு இல்லையா, இது a square is equal to 49 minus 45 என்ன வரும்? 4 வரும். அப்ப a square is equal to 4 கிடைச்சிருச்சா? அப்ப a is equal to என்னது? 2 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, b ஸ்கொயர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. b ஸ்கொயர் is equal to 49 minus 14 எழுதலாமா? அப்ப 49ல 40 போச்சுன்னா 9 வருமா? அப்ப b ஸ்கொயர் is equal to 9. ஓகே, அப்ப b is equal to cube root of 9 is square root of 9 வந்து 3 இல்லையா? அவ்வளவுதான், 3 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் c square is equal to 49 minus 13. 13 நமக்கு போச்சுன்னா பிளஸ் மைனஸ் ஆயிடுமா? ஓகே, அப்ப c square is equal to 49ல 13 போச்சுன்னா எவ்வளோ? 36. அப்ப c என்ன வரும் நம்மளுக்கு? 6 வரும். 36 ரூட் எடுத்தா 6 வருது. அப்ப a is equal to 2 வருது, b is equal to 3 வருது, c is equal to 6 வருது. ஓகேவா? therefore abc கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, abc கண்டுபிடிச்சாச்சா? அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க a மேட்ரிக்ஸ்ல. a என்னது 2, b என்னது 3, c என்னது 6, a என்னது 2வா? ஃபர்ஸ்ட் 1/7 மைனஸ் 3, a வந்து 2வா, b வந்து 3யா? மைனஸ் 2 6 2 6, ஏன் 6? c வந்து 6ஆ? 3. இது a மேட்ரிக்ஸ். இப்ப a மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகோனல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆர்த்தோகோனல்னா என்ன நம்மளுக்கு ஞாபகம் வருது? a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்வர்ஸ். பார்த்தோம் இல்லையா? இங்க பார்த்தோம் இல்லையா? அதேதான். அப்ப என்ன பண்ணலாம்? a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப a டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சாலே போதுமே. அப்ப a டிரான்ஸ்வர்ஸ் என்னது? 1/7ஆ? ரோ காலமாகவும் காலம் ரோவா மாறும். இது ஆர்த்தோகோனல்ல மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே 6 இந்த காலம் தான் நான் ரோவா எழுதுறேன். ஓகேவா? 6 3 2 minus 3 minus 2 6 2 6 3.
இது என்னது? ஏ இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ கிடைச்சிச்சு. ஓகே, சக்சஸ்ஃபுல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பரா இருக்குல்ல இந்த சம்ம. லாங்கா லென்த்தியா இருந்தாலும் நீங்க ஸ்பீடா போட கத்துக்கிட்டீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் இல்லாம போட கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல வந்து நம்ம ஜீரோ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 2 வேரியபிள் இருக்கு. அந்த 2 வேரியபிளை வச்சு நம்ம சால்வ் பண்ணி a மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஏ வேணும், பி வேணும், சி வேணும். அத இந்த மாதிரி 48 இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரே ஒரு வேரியபிள் ஆனா ஏ ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு, சி ஸ்கொயர் இருக்கு. அதை வச்சு போட்டாலே ஏபிசி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஈஸியான சம் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்து கேல்குலேஷன் பார்த்து போடணும். ஓகேவா? தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த சம்.